வெல்கம் டு எம்டி திரை. தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இயக்குனர் டேவிட் லெட்ச் இயக்கத்தில் நடிகர் ரியான் காஸ்லிங் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் த ஃபால் காய். இந்த படத்தினுடைய திரை விமர்சனத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, ஹாலிவுட் படங்களில் வர ஸ்டண்ட்மேன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு ரியான் காஸ்லிங். இயக்குனராக பணிபுரிகிற எமிலி கூட காதலில் ஈடுபடுறாரு ரியான் காஸ்லிங். ஒரு கட்டத்தில் சண்டை காட்சிகளை படமாக்கும் போது ரியான் காஸ்லிங்குக்கு பயங்கர விபத்து ஏற்படுது. விபத்துக்கு அப்புறம் 18 மாதங்கள் ஓய்வில் இருக்காரு. ஓய்வுக்கு பிறகு வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய காதலில் தோல்வி அடைகிறார். தன்னுடைய காதல் எடுக்கிற முதல் படமான மெட்டல் ஸ்டோன் படத்துல டாம் ரைடர் ஹீரோவா நடிக்கிறார். பாதி படம் முடிவடைஞ்ச நிலையில டாம் ரைடர் காணாம போயிடுறாரு. காணாம போன டாம் ரைடரை கண்டுபிடிச்சாரா இல்லையா, கண்டுபிடிச்சு தன்னுடைய காதலி கிட்ட ஒப்படைச்சாரா இல்லையா, அதற்கு பிறகு தன்னுடைய காதல் எடுத்த முதல் படம் பாதிலே முடிவடையாம முழுசா எடுத்து முடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய கதை. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படத்தினுடைய இயக்குனர் டேவிட் லெட்ச் ஏற்கனவே டெட்பூல் 2, அப்புறம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், அதுக்கப்புறம் புல்லட் ட்ரெயின் போன்ற படங்களை ஏற்கனவே எடுத்திருக்காரு. இந்த படத்தை ஜாலியான ஆக்ஷன் படமாக எடுத்திருக்காரு. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ரியான் காஸ்லிங், அதாவது குறிப்பாக அந்த ஸ்டண்ட்மேன் கதாபாத்திரத்துக்கு கச்சிதமாக பொருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். இது மட்டும் இல்லாமல் எமிலியா, அதாவது இயக்குனராக நடிச்சிருக்கிற எமிலியா ஆகட்டும், படத்தினுடைய ஹீரோ டாம் ரைடர் ஆகட்டும், மற்ற நடிகர்கள் எல்லாமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் காணாமல் போன டாம் ரைடரை தேடி போன ரியான் காஸ்லிங் அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கும். அந்த அதிர்ச்சிக்கு பிறகு படத்தில் வர திரைக்கதை ரொம்ப வேகமாகவே போகும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தினுடைய சண்டை காட்சிகள் இந்த படம் வேகமாக போகிறதுக்கு உதவியாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய கிளைமேக்ஸில் படத்தினுடைய ஹீரோயின் அவங்க போடுற அந்த ஸ்கெட்ச் பழைய படங்களில் வர டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் ரசிக்கும்படியாக இருக்குது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, கிளைமேக்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த படம் போயிட்டே இருக்கு. அதான் இரிட்டேட்டிங்காக இருக்கு. இந்த படத்தினுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வர காமெடி காட்சிகள் மற்றும் ஆக்ஷன் சீன் தான், சண்டை காட்சிகள். அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வர எதிர்பாராத ட்விஸ்ட் மற்றும் திரைக்கதை தான். இந்த படத்தினுடைய மைனஸ் என்ன அப்படின்னா, கிளைமேக்ஸ் தெரிஞ்சிடும். கிளைமேக்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் படம் போயிட்டே இருக்கும். அதுதான் நமக்கு கடுப்பாக இருக்கும். மொத்தத்தில் இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5/3. நீங்கள் ஒரு ஜாலியான ஒரு ஆக்ஷன் திரைப்படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இது உங்களுக்கு செம ட்ரீட்டாக இருக்கும். ஓகே கைஸ், அடுத்த படத்தினுடைய ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய விடைபெறுகிறேன்.